அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம். அமைச்சர்கள் 3 பேர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சபாநாயகரிடம் அதிமுக சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு மற்றும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சபாநாயகரிடம் அதிமுக சார்பில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐந்து நாட்களுக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சபாநாயகரிடம் அதிமுக சார்பில் கடிதமானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு மற்றும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சபாநாயகரிடம் அதிமுக சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்போம். வினீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? முதலமைச்சர் 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக தங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சபாநாயகரிடம் முறையிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக பேரவை தொடங்குவதற்கு முன்பாகவே சரியாக 8:30 மணிக்கு முன்பாகவே அதிமுக சார்பில் சபாநாயகரிடம் ஒரு மனு கொடுக்கப்பட்டதாகவும், அதாவது 3 முக்கிய அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாக RB உதயகுமார் தற்போது தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். அதிமுக தரப்பிலிருந்து தற்பொழுது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் KN நேரு உட்பட 3 முக்கிய துறைகளினுடைய அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்கவில்லை. நாம் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாக நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் பேரவையில் அனுமதி கொடுக்கவில்லை. இதனால் நாங்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கோம் என்று RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். 3 அமைச்சர்களுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்தவரை சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி இந்து மதம் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. அதே போல அமைச்சர் KN நேரு மற்றும் அவருடைய மகன், அவருடைய சகோதரர் உட்பட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அமலாக்கத்துறையுடைய செய்திக்குறிப்பின் அடிப்படையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சட்டப்பேரவையில் தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை அண்மையில் நடத்திய சோதனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை துறையில் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேல் முறையீடு நடைபெற்றதாக, இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் RB உதயகுமார் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். 3 முக்கிய துறைகளுடைய அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர காலையிலே நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். ஆனால் அந்த கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக எங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என சட்டசபையிலே அதிமுக MLA-க்கள் தொடர்ந்து கூச்சலில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் பேச அனுமதிக்கவில்லை. அதனால் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக அங்கிருந்து வெளிநடப்பு செய்து தற்பொழுது பேட்டி எழுதியிருக்கிறார்கள். சபாநாயகரை பொறுத்தவரை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்ட பின்னர் நீங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் கேட்காமல் தற்பொழுது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். 3 முக்கிய துறையினுடைய அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், எங்களுடைய கடிதத்தை சபாநாயகர் ஏற்கவில்லை, தற்போது அதனால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்று RB உதயகுமார் தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். நன்றி வினீஷ் சரவணன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.